பிரியமான சகோதர சுலே என்ற திருச்சபையோடு இணைந்து ஒரு மாபெரும் புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அனைத்து குருக்களின், அனைத்து பங்கு தந்தையரின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானி. பிரியமானவர்களே, மறை மாநிலம் முழுவதும் மனம் திரும்ப வேண்டுமா? அவ்வாறெனில் எல்லா பங்கு தந்தையரும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்று மறை மாநில ஆயரிடம் கூறினார். பிரான்சில் டார்டிட்டில்லி என்ற இடத்தில் தோட்டக்கலை தொடர்புள்ள குடும்பத்தில் 6 பிள்ளைகளில் 4வதாக பிறந்தவர். இவர் சிறு வயதில் படிப்பை நிறுத்தியவர். மீண்டும் 18வது வயதில் குருமடத்தில் சேர்வதற்கென அருகில் இருந்த ஒரு பங்கு தந்தையிடம் சிறிதளவே கற்றுக்கொண்டார். குருமடத்தில் சேர்ந்த பொழுது இவரது லத்தீன் அறிவு மிக குறைவு. வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். ஆனால் அவரது ஆழ்ந்த ஞானத்தையும் விவேகத்தையும் கண்டறிந்த முன்னாள் ஆசிரியர் இவருக்கு தனிப்பட்ட ஒரு மறைநூலை வைத்து தாய்மொழியில் இறையியலை கற்றுத்தந்தார். பின்னர் 25ஆம் வயதில் இவருக்கு குருப்பட்டம் தரப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு பின் லயன்சுக் அருகில் ஆர்ஸ் என்ற சிற்றூரில் ஏறத்தாழ 230 பேர் கொண்ட ஊருக்கு பங்கு தந்தையாக இவர் பொறுப்பேற்றார். ஜெபம், கடுந்தபம், அயராத உழைப்பு, இவை 3லும் நம்பிக்கை வைத்திருந்தார். இதன் மூலம் பங்கில் நிலவிய நாத்திகம், சூதாட்டம், குடிவெறி போன்ற பல தீமைகளை சிறிது சிறிதாக கலைந்தார். ஆர்ஸ் நகர ஒரு கிளை பங்காக இருந்தது. பாட்டிகள் மட்டுமே கோவிலுக்கு வந்தார்கள். நாளடைவில் புனிதரின் ஜெபதவ முயற்சிகளுக்கு பயன் கிட்டியது. ஞாயிறு நாட்களை உறுதியாக மக்கள் பலர் கடைபிடிப்பதை காண முடிந்தது. குடிவெறி களியாட்டம் நின்றது. 10 ஆண்டுகளுக்குள் புதுமையான முறையில் பாவிகள் மனம் திரும்பினார்கள். பாவிகளும் புனிதர்களும் அவரின் அறிவுரையை நாடி வந்தனர். 30 ஆண்டு காலமாக நாள்தோறும் ஏறத்தாழ 300 பேர் இவரிடம் பாவ மன்னிப்பு பெற காத்திருந்தனர். லயன்ஸ் நகரில் புகைவண்டி பயணச்சீட்டுகள் ஒரு வாரத்திற்கு முன்பே பதிவு செய்யப்பட்டன. அதிகாலை 1 மணிக்கு இவர் தம் இருக்கையை விட்டு ஆலயத்திற்கு கிளம்புவார். ஆலயம் சென்றதும் மணியடித்து விடுவார். மக்கள் வர தொடங்குவார்கள். 7 மணிக்கு திருப்பலி. காலை உணவுக்கு பின் மீண்டும் மணிக்கணக்கில் ஆலயத்தில் பாவ மன்னிப்பு அளிப்பார். இரவில் சில மணி நேரம் மட்டுமே ஓய்வெடுத்தாலும் அந்த குறைவான நேரத்திற்குள் அழகையின் கடும் இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு முறை சாத்தானே அப்பாலே போ என்று லத்தீன் மொழியில், ஆனால் இலக்கண பிழையுடனும் கூறினாராம். பேய் அதை ஏளனமாக சுட்டி காட்டிவிட்ட பிறகே ஓட்டம் பிடித்ததாம். இந்த ஜான் மரிய வியானி படிப்பில், அறிவில் குறைவாக காணப்பட்டாலும் ஆண்டவர் அவரை மேன்மையாகவும் உயர்த்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட இந்த மாபெரும் புனிதருடைய திருவிழாவை நாமும் கொண்டாடுகிறோம். இன்று நம் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குருக்களுக்காகவும், விசேஷமாக நம்முடைய பங்கு குருக்களுக்காகவும் அவருடைய பணி சிறக்க அவர்களுக்கு ஒத்துழைப்பும், அவர்களுக்கு உறுதுணையாகவும் மற்றும் அவர்களும் புனிதமான வாழ்க்கை வாழ நாமும் உறுதுணையாக இருப்போம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இன்று எங்களுடைய பங்கு தந்தையர் அத்தனை பேருக்காகவும், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குருக்கள், அறிந்தவர் தெரிந்தவர் அத்தனை குருக்களுக்காகவும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்றோம். புனித ஜான் மரிய வியானியைப் போல அவர்களும் புனிதமான வாழ்வு வாழவும், மணிக்கணக்கில் இறை பிரசனத்தோடு அந்த இறை மக்களுக்காக உழைக்கக்கூடிய மெய்ப்பு பணியில் இன்னும் ஊன்றி நிலைத்திருந்து வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக இன்று
எங்களுடைய பங்கு தந்தை அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக வாழணும், நல்ல பணியாற்றணும். அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.